1800கள் ஆரம்பம். இந்தியா முழுக்க பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆட்சி பிடிக்க முயற்சி பண்ணி கொண்டிருந்த காலம். அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு சிறிய கிராமம். அங்கே வாழ்ந்தவர் மருதநாயகம் பிள்ளை. சாதாரண மனிதரில்ல. அவர் ஒரு ரகசிய தூதர். அவருடைய வேலை என்னன்னா, ஆங்கிலேயருக்கு தெரியாமல் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தகவல் கொண்டு சேர்ப்பது. சட்டுன்னு ஒரு நாள் ஆங்கிலேயர்கள் ஒரு பெரிய திட்டம் போட்டாங்க. எல்லா போராட்ட தலைவர்களையும் ஒரே நேரத்தில் பிடிக்கணும். இந்த தகவல் ரகசியமா இருந்தது. ஆனா அது சம்ஹவ் மருதநாயகத்துக்கு தெரிஞ்சிடுச்சு. நேரமில்லை. அவர் உடனே கிளம்பினார். மழை, இருள், காட்டுப்பாதை எதுவும் அவரை நிறுத்தவில்லை. ஆனா பாதியில் அவர் பிடிபட்டார். விசாரணை. ஆங்கிலேயர்கள் கேட்டாங்க, யாருக்காக நீ வேலை பண்ற? யாருக்கு தகவல் அனுப்புற? அவர் சிரிச்சார் மட்டும். ஒரு வார்த்தையும் சொல்லல. கடைசி முடிவு. அவரை தண்டிக்க முடிவு பண்ணுனாங்க. ஆனா அவர் மனசு உடையல. அவர் சொன்ன கடைசி வார்த்தை, நான் சொல்லாமலே இருந்தாலும் இந்த மண்தான் சுதந்திரம் பெறும். முடிவு. அவரை கொன்றாலும் அவர் கொடுத்த தகவல் முன்னாடியே சென்றுடுச்சு. அந்த நாளில் பல போராட்ட வீரர்கள் தப்பிச்சாங்க. சுதந்திர போராட்டம் தொடர்ந்து நடந்தது. கதையின் கருத்து. சில பேர் வரலாற்றில் பெயர் இல்லாம போயிடுவாங்க. ஆனா அவர்கள் செய்த தியாகம் நாடு முழுக்க வாழ்ந்து கொண்டே இருக்கும். இந்தியா.